லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடலைப்பருப்பு அடுத்த தோசைக்கு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகுதோ அவ்வளவு. இப்போ நான் காமிக்கிறது 1 டம்ளர் புழுங்கரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, உளுந்தம்பு கொஞ்சம், துவரம்பருப்பு கொஞ்சம், ஒரு கப்பு, சின்ன கப்பில் 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 டம்ளர். நம்ம எவ்வளவு அரிசி எடுக்கிறோமோ அவ்வளவு. வரமிளகாய் 3. அது எல்லாமே ஊற வைக்கிற போத அரிசியோட ஒன்றா ஊற வச்சிடணும். 3 வரமிளகாய். நம்ம எவ்வளவு குடும்பத்துக்கு செலவாகுதோ அவ்வளோ போடோம்னா நம்ம வரமிளகாய் ஒன்று சேர்த்தியும் போட்டு, சோம்பு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், எல்லாம் ஒன்றா ஊற வைக்கும் போது வரமிளகாய், சோம்பு, அரிசி பருப்பெல்லாம் ஒன்றாவே ஊற வச்சிடணும். அரிசியெல்லாம் களைஞ்சி ஊற்றிட்டு அப்புறம் கடைசியில் ஊறுற போது சோம்பை போட்டு ஒரு கலக்கி வச்சுட்டு 2 மணி நேரம் ஊற மாதிரி ஊற வைக்கணும். இதில் எல்லாமே கலந்துருக்குது. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சரிசி, வரமிளகாய், சோம்பு கூட இஞ்சி எல்லாம் ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஊறினா போட்டு அரைக்கிறோம். அடுத்த தோசை மாவு அரைச்சி வச்சுட்டோம். இது கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா வேணுனாலும் போட்டுக்கலாம், போடாமல் விட்டாலும் விடலாம். நான் ஆட்டுக்கழுவ மிளகா போட்டுக்கிறேன். இல்லை, இப்போ தாளிக்கிறோம். அடுத்த தோசை வெங்காயம் போடுறோம். கடுகு பொரிச்சிட்டு வெங்காயம் போடுறோம். மாவில் போடுறோம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. மாவில் போடுறோம். இது கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு. நல்லா கலக்கிடணும். இந்த மாவு புளிக்கக்கூடாது. ஆட்டினதே நாம் தோசை ஊற்றிடலாம். இப்போ அடுத்த தோசை மாவு கல் காஞ்சது ஊற்றுறோம். மேலே எண்ணெய் விடணும். லைட்டாக விட்டா கொஞ்சம் விடணும். அடுத்த தோசை சுட்டாச்சு. இது அடுத்த தோசை. அது தக்காளி சட்னி நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். எந்த சட்னி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். அடுத்த தோசை ரெடி. சாயந்தரம் குழந்தைக்கு ஸ்கூல் விட்டு வந்ததையுமே அவங்களுக்கு இந்த உணவு நம்ம கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு அடுத்த தோசை எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.